வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை வழங்கும் ரிட்சித் செய்திகளுக்காக ராஜ்குமார். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சாதனை புரிந்தவர்களை விருது வழங்கி கௌரவித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தெருநாயை அடித்துக் கொன்று மூட்டையில் எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி. இனி விரிவான செய்திகள். சேஷங்காய் ஷூடோ ரியூ கராத்தே புதுச்சேரி சங்கம் சார்பில் 2வது கனவு ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். டிஜிட்டல் சார்பில் புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவித்தல் மற்றும் ஆளுமைகளை பாராட்டும் புதுச்சேரியின் பெருமைக்குரியவர்களுக்கான விருதுகள் 2025 நிகழ்ச்சி புதுச்சேரி அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், மனிதர்கள் எப்போதும் சக மனிதரை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பாக, ஆறுதலாக, பாசமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழர் பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கென எதையும் பெரிதாக செய்து கொள்ள மாட்டார்கள். எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். அதுபோலத்தான் இந்த நிகழ்ச்சி புதுச்சேரியை சேர்ந்தவர்களை ஊக்குவிக்க நடத்தப்படுகிறது. இனி இது ஆண்டுதோறும் நடைபெறும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம் நாடு அனைத்து விஷயங்களிலும் பின்தங்கி உள்ளது. பிற நாடுகள் அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் இங்கு சாலைகளில் கால்நடைகளால் விபத்து, கழிவுநீர் கலந்த குடிநீர் என பல பிரச்சனைகள் உள்ளன. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். இளைஞர்கள் அரசியலுக்கு செல்கிறோம் என வீட்டில் இருப்பவர்களிடம் கூறினால் வேண்டாம் என தடுக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி நல்லது செய்ய எங்களை போன்ற இளைஞர்கள் வரும்போது அவர்களை தடுக்காதீர்கள். நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. எங்களுக்கு வேறு தொழில் உள்ளது. நாங்கள் சேவை செய்யவே வருகிறோம். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கிறோம். நம் ஊரை ஏன் அதுபோல மாற்றக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் வருகிறோம் என்று கூறினார். ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். சமீபத்துல புதுச்சேரியில நடக்கிற நிறைய மாற்றங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கிறாரு. புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும், இளைஞர்களுக்கும், இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். எப்பவுமே ஒரு மனிதர்கள் சக மனிதர்களுக்கு ஊக்குவிக்கணும், எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அன்பா, ஆறுதலா, பாசமா சில வார்த்தைகளை பேசணும். அவங்களால முடிஞ்சா அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். நம் தமிழர்களோட பாரம்பரியத்தை எடுத்தீங்கன்னா, எந்த ஒரு மன்னர்களும் தன் கோட்டையோ தன் வீடோ பெருசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னைக்குமே மக்கள் புதுச்சேரி வில்லியனூர் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுகியிருந்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை மற்றும் வழிப்பறிகள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க டிஜிபி உத்தரவின் அடிப்படையில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி வில்லியனூர் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது தொண்டமானத்தம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபரை மடக்கி பிடித்த போது அவரிடம் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 36 வயதான சாத்தராக் என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது.
டிஜிட்டல் சார்பில் புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவித்தல் மற்றும் ஆளுமைகளை பாராட்டும் பிரைட் ஆஃப் புதுச்சேரி 2025 நிகழ்ச்சி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. சேஷிங்காய் ஷிடோ ரியூ கராத்தே புதுச்சேரி சங்கம் சார்பில் 2வது கனவு ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தைரியத்தோட நம்மளை வந்து மனசார ரெடி பண்ணக்கூடிய ஒரு கலை தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இதை வந்து வந்து சீஃப் கெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆர்கனைசர்ஸ் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணிக்கிறதுக்கு நான் அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நன்றி. அண்ணன் அவர்களுக்கு சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளால் ஏற்படும் சாலை விபத்துகளை தடுக்க காரைக்கால் போராளிகள் குழு கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளால் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடந்து வருவதை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதனை பராமரிக்கும் செலவை காரைக்கால் போராளி குழு ஏற்றுக்கொள்வதாகவும், விபத்துகளை தடுக்க மாடுகளுக்கு கழுத்தில் பிரதிபலிக்கும் ஸ்டிக்கர் வாங்கி தருவதாகவும் தெரிவித்த காரைக்கால் போராளிகள் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். 32 years old and lost her life. Her husband is also somewhere 38 years. I saw him during that Kerala postmortem. Yeah, every day we are registering cases here, but the problem is the cattle owners, they are not taking care. They want strong action against the cattle owners, sir. புதுச்சேரி முதலியார்பேட்டை வானக்கார வீதியில் தெருநாயை மர்ம நபர்கள் 2 பேர் கொடூரமாக அடித்துக் கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்துச் செல்லும் நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வானக்காரா வீதியில் உள்ள கடையின் வாயிலில் தெருநாய் ஒன்று கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் படுத்திருந்த நிலையில் அதனை மர்ம நபர் ஒருவர் மறைந்திருந்து கட்டையால் நாயின் தலையில் சரமாரியாக தாக்குகிறார். இதில் நாய் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே சரிந்த நிலையில் மீண்டும் நாயை விடாமல் தாக்குகிறார். அதனைத் தொடர்ந்து தொப்பி அணிந்தபடி வந்த மற்றொரு நபர் அதன் கழுத்தில் கட்டையை வைத்து அழுத்தி கொன்று அதன் பின் நாயை சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து செல்கிறார். கடையின் வாசலில் ஓரமாக படுத்திருந்த நாயை 2 பேர் கட்டையால் தாக்கிக் கொள்வதை அப்பகுதி மக்கள் சுற்றி வேடிக்கை மட்டும் பார்க்கின்றனர். இதுகுறித்து நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுபோல் தெருநாய்களை கொடூரமாக அடித்துக் கொள்வது இரக்கமற்ற செயல் என்றும், நாயை தாக்கி கொடூரமாக கொன்ற மர்ம நபர்கள் 2 பேர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், கோனேரிக்குப்பம், அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அகரம் கிராமத்தில் புதுநகர் இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைத்திட 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ராஜா நகருக்கு சாலை வசதி செய்து தர 21.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள களத்துமேடு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட 26.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மூலப்பரம்பொருளே முத்தவன் ரத்தினமே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகமுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதிரம் மதுமலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற இப்படி வந்துருங்க சார். கொஞ்சம் பாருங்க, ஊர் முக்கியஸ்தர் வந்துருங்க. சீனா அப்படியே வந்துருங்க. நீங்க வந்துருங்க அப்படியே வாங்க வாங்க அண்ணா, சீனா வாங்கண்ணா. சனி மூலம் வாங்கி வச்சுனே இருந்தா கடந்த ஒரு வார காலமாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் அலைந்து திரிந்த பெண்ணை அவரது குடும்பத்துடன் பாதுகாப்பாக ஒப்படைத்த அன்னை ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த உமா மகேஸ்வரி என்கிற பெண் கடந்த ஒரு வார காலமாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் அலைந்து திரிந்தார். இந்த தகவலை அறிந்த அன்னை ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் உடனடியாக அவரை பாதுகாத்து தேவையான பராமரிப்பு செய்தனர். பின்னர் அவரின் குடும்பத்தாரை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து உமா மகேஸ்வரியின் குடும்பத்தார் காரைக்காலுக்கு வந்து சேர்ந்தனர். அப்போது அன்னை ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் முன்னிலையில் மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் முன்னிலையில் உமா மகேஸ்வரியை பாதுகாப்பாக அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். அன்னை ஃபவுண்டேஷனின் இந்த செயலின் மூலம் சமூக நலனில் முக்கிய பங்களிப்பை செய்துள்ளது என அனைவரும் பாராட்டினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழாவை ஒட்டி முருகப்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இத்திருக்கோவில் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகனங்களில் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இதன் ஒரு பகுதியாக வெள்ளி இரவு சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் நவ வீரர்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, உபயதாரர்கள் சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன், வைத்தியநாதன், செல்வராசு, அன்பழகன், சரோஜா, ஆறுமுகம், பன்னீர்செல்வம், புனிதபதி, குமரகுரு, கணபதி மற்றும் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
கணபதி அப்படி இல்லை நம்ம இல்லை ஒரு சொல்ல கணபதி கணபதி ஒரு சொல்ல இங்கே பாருங்க இங்கே கணபதி ஒரு சிங்க பாரு புதுவை பல்கலைக்கழகத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்த வேண்டி ஏபிவிபி அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கே 20க்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ளன. இதில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும், விடுதி உணவகத்தில் தரமான உணவு வழங்க கோரியும், உணவக குழு அமைத்தல், வைஃபை போன்ற பல்வேறு அடிப்படை விஷயங்களை செய்து தர வேண்டி ஏபிவிபி அமைப்பினர் மாணவர்கள் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்பு அந்த துறையின் டீன் மற்றும் பல்கலைக்கழக விடுதி துணை பதிவாளர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்று விரைவில் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த போராட்டத்தை பல்கலைக்கழக கிளை தலைவர் தேவானித் வழி நடத்தினார். இதில் கிளை செயலாளர் குமார் ஆதித்யா, தேசிய செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பூத் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக வாக்கு திருட்டிற்கு எதிராக முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு ஆவணங்கள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்திடம் வழங்கப்பட்டது. வீட்டில் 300 பேர், ஒரு ஹோட்டல்ல 387. बाबू कृष्णा, महिला अध्यक्ष निशा, Marut Pandi, all the leaders on the our to Rajendra ji. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் மாந்தருக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் மேன்மை அடைய முடியும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் படைப்புகளில் வலியுறுத்தியுள்ளார். ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்பதால் வேற்றுமை எண்ணங்கள் வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். விழாவிற்கு செயலர் தொண்டுச்சுடர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி சன் நமச்சிவாயம், கடலூர் பாவலர்கள் தங்கம், சுதர்சனம், அருள்ஜோதி, மதுரை கலியபெருமாள், மௌத்தார்கள் ராசாராம், சயு, பேச்சாளர் தமிழால் என்கிற ஜெயந்தி ராஜவேலு, பாவலர் சரசா, தொண்டுச்சுடர் லட்சுமி தேவி, தொண்டுச்சுடர் மீனாட்சி தேவி கணேஷ், பாவலர் வேல்விழி சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றும் அறுத்தெறி வேற்றுமை முட்கம்பி என்கிற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 60 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். போடுங்க
கொஞ்சம் உட்காருங்க எல்லாரும். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடி செய்து ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கையெழுத்து இயக்க தலைவர் அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய இளம் தலைவர் ஹைட்ரோஜன் பாம்பை நான் போடுகின்றேன் என்றார். அதாவது ஹைட்ரோஜன் பாம்னாக்கா எப்படி இவர்கள் ஓட்டை திருடுகிறார்கள். ஓட்டு போட மாட்டாங்க. எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. சரி, நீ ஓட்டு இருந்தா தானே போட மாட்டாங்க. ஓட்டை நான் எடுத்துறேன் லிஸ்ட்ல இந்த ஓட்டு நீ வச்சிருந்தா தானே நீ போட மாட்டேங்க. ஓட்டே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்க ஓட்டை பிரஸ்ல வந்து சொல்லி நாடு பூராக செய்கிறார்கள் என்பதை அவர் வெட்ட வெளிச்சமாக காட்டிருக்கீங்க. அதாவது என்னன்னா உங்க ஓட்டே வந்து லிஸ்ட்ல இல்லாம ஆக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க, என்னைக்கு உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கின்றது ரூபாய் 30 லட்சத்திற்கு ஏலம் போன அரிய வகை சீரா மீன்கள். ஏனாம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியின் பிராந்தியங்களுள் ஒன்றாக ஏனாம் இருக்கிறது. தெலுங்கானாவில் கிழக்கு கடற்கரையில் இப்பகுதியில் பருவமழையால் சீரா மீன்கள் அதிகமாக கிடைத்துள்ளன. இந்த நிலையில் இந்த சீரா மீன்கள் இன்று 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இதனால் கோதாவரி கடல் மற்றும் ஆற்று பகுதியில் உள்ள மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீரா மீன்கள் சீரா மீனு என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலங்களில் சீரா மீன்களை மீனவ பெண்மணிகள் சேலையில் பிடிப்பது வழக்கம். இறால், தீவன வலைகள் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மீன்கள் அறுசுவை உடையது, உடலுக்கும் நன்மை சேர்க்கும். இந்த மீன்கள் ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில் மட்டுமே கிடைக்கின்றன. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் இந்த சீரா மீன்கள் வருகை ஆந்திரா, தெலுங்கானா பகுதியான கோதாவரி ஆற்று பகுதியில் அதிகமாக கிடைத்துள்ளது. சீரா மீன்கள் அளவையில் லிட்டரில் விற்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் சீரா மீன் மொத்தமாக 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை அதன் விலை லிட்டருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சீரா மீன்கள் நல்ல விலையில் விற்பனை செய்யப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சாதனை புரிந்தவர்களை விருது வழங்கி கௌரவித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தெருநாயை அடித்துக் கொன்று மூட்டையில் எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.